ஒரு வருஷத்திற்கு முன்னதாகவே ஏப்ரல் 7 அந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு வருஷத்தில் டஸ்ட் எல்லாம் செட்டில் ஆகிடும், கூட்டணியுடைய அந்த கெமிஸ்ட்ரியை மக்கள் களத்தில் பார்க்க முடியும் அப்படின்றதான் நோக்கமாக அடிப்படையில் பேசப்பட்டது. இப்போ வரைக்கும் இது இழுபறியில் இருப்பதற்காக காரணம் என்ன? இது டெல்லியில் போய் பேசுகிறாங்கன்றாரு திரு பிரகாஷ். ஏன் இப்போ என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணணும் நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, கேள்வி சொல்லப்படுது, வைக்கப்படுது, கேட்கப்படுதுன்னு நீங்கள் எதையுமே ஆதாரம் இல்லாத கேள்வியாக இருக்குது. நாங்கள் என்ன பண்ணணும்? ஆதாரம் இல்லாமல் அடிப்படை கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும்? இல்லை, டெல்லிக்கு போனார் அப்படின்றத அது சொல்லப்படுதா? அதான் சொல்லணும். போனார், பதில் இல்லையா? பதில் இல்லையா? இல்லை, அதனால என்ன? இல்லை, அதான் கேட்குறேன். டெல்லி போனார், அதனால என்னன்னு கேட்குறேன். சரி, டெல்லி எதுக்கு போனார்? நீங்களே சொல்லுங்க. நீங்கள் கேள்வி கேட்டீங்க, அடுத்த நாள் அதிமுக பிரதிநிதி நீங்கள், அவருடைய சொன்ன இது நாள் வரைக்கும் சொல்லப்படுது, கேட்கப்படுது, பிரச்சனை இருக்குன்னு கூறப்படுகிறது. எதையுமே ஆதாரம் இல்லாமல் 10 நிமிஷம் கற்பனையிலேயே பேசிட்டு ரொம்ப கஷ்டப்படுறது எதுக்காக? அடிப்படையான ஒரு விஷயம். திமுகவோட கூட்டணியில் பிரச்சனை இருக்கு உண்மையான்னு கேட்டால் உண்மைதான். இதை நாங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் எடுத்து நாங்கள் வேலை பார்க்குறோமா, இல்லை எங்களோட வியூகம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு ஒரு ஆரோக்கியமான விவாதமாக இருந்தால் நாங்கள் சொல்லலை வைக்கலாம். திமுக வீக்காக இருக்குது, அதனால் அதிமுக வீக்காக இருக்குன்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு திமுக முயற்சி பண்ணுறதுக்கு நாங்கள் எதுக்கு பலியாடாகணும்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி அமைச்சோம், ஆமாம் அமைச்சோம். அதுக்கு என்ன ஏதோ சட்டம் இருக்கா என்ன? உடனே அப்போவே எத்தனை சீட் என்ன எது சொல்லணும்னு ஏதோ சட்டம் இருக்கா என்ன? ஒரு கட்சி ஒரு தலைமைக்கும் ஒரு தலைவருக்கும் ஒரு வியூகம் இருக்கும்.